கடவுள் பேரை சொல்லிட்டு நான் கடவுள் 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 தான் எனக்கு எல்லாமே, கடவுள் தான் இப்படி அப்படின்னு ஒரு போலியா தான் வாழணுங்கிறதுக்காக கடவுளையே யூஸ் பண்ணிக்கும் போது கடவுளே உன்னை கைவிட்டுருவார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. கடவுளை கும்பிட்டா கடவுள் நம்மளை காப்பாத்திடுவார், கடவுளை கும்பிட்டு நேர்மையாவும் இருந்தாதான் கடவுள் உங்களை காப்பாற்றுவார தவிர கடவுளை கும்பிடுற மாதிரி வேஷம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா கடவுள் சத்தியமா உங்களை காப்பாற்ற மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு ஆசை வந்திருக்கு. அதாவது தனக்குத்தானே மாலை போட்டுக்கிட்டு தனக்குத்தானே மரியாதை செஞ்சுக்கிட்டு தானே மைக்க பிடிச்சிக்கிட்டு பேசணும். எல்லாரும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களா இருந்து பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அதுக்கு ஸ்டஃப் வேணும். புரிஞ்சதுங்களா? என்ன கேட்குறல்ல, சோஃபால உட்காந்து உன் வீட்டு சோஃபால உட்காந்துட்டு நீ பேசுனா நீ பெரிய ஆளா? என் வீட்டு சோஃபால உட்காந்து நான் பேசுறது என்னோட புத்தியை வச்சு, சரிங்களா? என் புத்தியை யூஸ் பண்ணி நான் பேசுறேன். நான் எந்த பொருளையும் விற்கலை. நான் வியாபாரி இல்லை, பொருள் விற்கிற வியாபாரி இல்லை. எனக்கு எதுக்குமா உங்க மேல பொறாம? நான் என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு நான் உட்கார்ந்து பேசுறேன். உங்களால முடிஞ்சா நீங்களும் உட்கார்ந்து பேசுங்க, யார் வேண்டானா. இப்ப அதை தானே ட்ரை பண்றீங்க. மேடை ஏறி மைக் பிடிச்சி மாலை போட்டுட்டு பேசணும், அதுதானே எல்லாரும் செய்யறாங்களே. அவங்க மாதிரி நம்மளும் செஞ்சு அந்த மாதிரி புகழடையணும் தானே. அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும். இந்த மாதிரி பேசுனா அந்த மாதிரி எல்லாம் போகவே முடியாது. புரிஞ்சதுங்களா? இந்த மாதிரி பேசினான்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன், போட மாட்டேங்கிறேன்ல. இப்போ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேளுங்க. இந்த இடத்துல தெய்வம் இருக்குமா இருக்காதான்னு மட்டும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கேளுங்க. கௌரவமான குடும்பத்தில் பிறந்த யாருனாலையும் இந்த மாதிரி பேச முடியாது. உங்கள் மாதிரி நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கனால இதை கேட்கவே முடியாது. கேளுங்க. புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், திரும்ப என்னை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்கம்மா. புது சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த சேனலை வளர்க்கறதுக்காக எங்களை பத்தி பேசுறீங்களான்னு கேட்டேன்.